அண்ணா விடுண்ணா. அண்ணா என்ன நடக்குது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீ சொன்னதுதானே நடக்குது. நான் என்ன சொன்னேன்? இப்ப கேளு. நீ குடிச்சிட்டு கொஞ்ச நெஞ்ச ஆட்டமா ஆடுன. நானா? பின்ன நானா? டேய், அந்த துளசி வீட்டு வாசல்ல போய் நீ அவ்வளவு ரகலை பண்ணிருக்க. ஏண்டா, 10க்கு அப்பாவுக்கு போன் பண்ணி எனக்கு பொண்ணு பாருங்கன்னு வேற சொல்லியிருக்கேன். இப்ப மாத்தி பேசினா அவங்க டென்ஷன் ஆகாம என்ன கொஞ்சுவாங்களாடா? ஐயோ, நான் அப்பவே சொன்னேன் நான் குடிக்க மாட்டேன்னு. நானும் உன்னை குடிக்க சொன்னேன். ஆமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இப்ப தலையில கை வை. வெற்றி, குடும்பத்துல எல்லாரும் உங்களுக்கு நல்லது பண்றத பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. நீங்க போய் சீக்கிரமா ரெடி ஆகுங்க. சரி, யோசிக்காத, போய் ரெடி ஆயிட்டு வா. போ. என்னதான் உங்க பிரச்சனை? அதான் நேத்தே எல்லாத்தையும் பேசி முடிச்சிட்டீங்கல்ல, அப்புறம் எதுக்கு திரும்ப திரும்ப கால் பண்றீங்க? மேடம் 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 நான் உங்க லைஃபை நீங்க பாருங்க, என் லைஃபை நான் பாக்குறேன். தேவையில்லாம எனக்கு கால் பண்ணாதீங்க. ஐயோ மேடம், என்ன மன்னிச்சிருங்க மேடம். நான் ஏதோ சரக்கு அடிச்சுட்டு வாய்க்கு வந்து போல உளறிட்டேன் மேடம். மேடம் மன்னிச்சிருங்க மேடம். மேடம் வேட்டே பண்ணல மேடம், அது நான் பேசல மேடம். உள்ள சரக்கு தான் அப்படி. மேடம் நீங்க எதுவும் தப்பா பேசலையே, எல்லாம் கரெக்டா தான் பேசிருக்கீங்க. நேத்து நான் சொன்னதுல எந்த மாற்றமும் இல்ல. நீங்க யாரு வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கோங்க, எனக்கு அதுல பிரச்சனை இல்லை.